ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கேசோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேலர் ரீஜனோட சாம்பியனான லியானுக்கும் அதே மாதிரி அலோலா ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய ஆஷுக்கும் இடையில் நடந்த பேட்டில் கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பொக்கேமான் வேர்ல்ட் கோஆர்டினேஷன் சீரியஸோட மாஸ்டர் செட் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸில் பொக்கேமான் வேர்ல்டுலேயே டாப் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனர்ஸான லியானுக்கும் ஆஷுக்கும் இடையில் ஃபுல் பேட்டிலான 6on6 பொக்கேமான் பேட்டில் வந்து நடந்தது. ஸோ இதில் நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா அவரோட 6 பொக்கேமான்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதுவும் டிஃப்ரெண்ட்டான பேட்டிலிங் ஸ்டைலை வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லியான் வந்து ஆஷுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பொக்கேமான்ஸஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்தோம்னா சாரிசார்ட், டிராகபல்ட் அண்ட் ரிலபும், இந்த 3 பொக்கேமான்ஸுமே அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ப்ரீவியஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த 3 பொக்கேமான்ஸோட உதவி மூலமாக செமிஃபைனல்ஸ் அப்போ வந்து பார்த்தோம்னா லைக் கேலோஸ் ரீஜனோட சாம்பியனாக இருக்கக்கூடிய டயந்தாவோட ஃபுல் டீமான அவங்களோட 6 பொக்கேமான்ஸுமே வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா ஆஷ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணும்போது இந்த 3 பொக்கேமானுமே தாண்டி இன்னும் சில 3 பொக்கேமானுமே வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பார். அது என்னன்னா சைண்டரேஸ், இன்டிலியான் மற்றும் மிஸ்டர் ரைம். இந்த 6 பொக்கேமான்ஸோட உதவி மூலமாக லைக் நம்ம ஆஷோட 6 பொக்கேமான்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு பயங்கரமாகவே வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஆஷோட 6 பொக்கேமான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் அப்படி இருந்தும் லியானோட அவரோட 6 பொக்கேமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆஷோட டீம் அகேன்ஸ்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டிலில் நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா ஆஷுக்கு அகேன்ஸ்டாக அவரோட ஃபர்ஸ்ட் பொக்கேமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா லைக் கேலர் ஸ்டார்டர்ஸில் ஒன்னான சைண்டரேஸ். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுக்கு அகேன்ஸ்டாக ஆஷுமே வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபர்ஸ்ட் பொக்கேமான பீகாச்சுவை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப். அந்த டைம் லைக் நம்ம சைண்டரேஸ் வந்து பார்த்தோம்னா பீகாச்சுவோட சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் ஆன கிரவுண்ட் டைப் மூவை வந்து யூஸ் பண்ணி பீகாச்சுவை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அதனால சைண்டரேஸோட எபிலிட்டியான லிப்ராவோட உதவி மூலமாக சைண்டரேஸ் கம்ப்ளீட்டாகவே கிரவுண்ட் டைப்பாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இது பீகாச்சுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே வந்து இருந்திருக்கும். சேம் ஆஸ்வெல் வந்து பார்த்தோம்னா இதே எபிலிட்டியோட உதவி மூலமாக ஆஷோட டிராக்கோ விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம சைண்டரேஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் லியானோட அந்த ஃபர்ஸ்ட் பொக்கேமான சைண்டரேஸ் வந்து பார்த்தோம்னா அதோட எபிலிட்டி யூஸ் பண்ணி வந்து பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து லியான் வந்து பார்த்தோம்னா அவரோட செகண்ட் பொக்கேமான கேலர் ஸ்டார்டர்ஸில் ஒன்னான இன்டிலியானை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமானுக்கும் ஆஷோட ஜென்கர் அகேன்ஸ்டாக தான் பேட்டில் வந்து நடக்கும். அந்த டைம் லியான் வந்து பார்த்தோம்னா இன்டிலியன் பொக்கேமானோட உதவி மூலமாக கவுண்டர் ஷீல்டை வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பார். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சிந்தியா அகேன்ஸ்டாக இந்த மூவை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம லியானுமே வந்து பார்த்தோம்னா இந்த மூவை வந்து இன்டிலியானுக்குமே வந்து கற்றுக் கொடுத்துருப்பார். ஸோ இன்டிலியானுமே வந்து பார்த்தோம்னா அந்த மூவுமே வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து லைக் ஜென்கருமே வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் பேண்ட் உதவி மூலமாக ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். அந்த டைம் லியான் வந்து பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் அட்டாக் வந்து பண்ண சொன்னதுனால இன்டிலியானுமே கிரிட்டிக்கல் ஹிட் யூஸ் பண்ணதுனால ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மில் இருந்த ஜென்கருமே வந்து பார்த்தோம்னா நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்திருக்கும். ஸோ லைக் நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா இன்டிலியன் பொக்கேமானோட உதவி மூலமாக டாக்டிக்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட் பொக்கேமான்னா மிஸ்டர் ரைமை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து கம்ப்ளீட்லி ஐஸ் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமான் யூஸ் பண்ணியே வந்து பார்த்தோம்னா பேட்டில் ஃபீல்டை அவரோட கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருப்பார். ஸோ பேட்டில் ஃபீல்டை வந்து பார்த்தோம்னா சைக்கிக் டெரைன் உதவி மூலமாக லியான் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பார். இது மூலமாக லைக் ஆஷோட ஜென்கருமே அதை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைக் இந்த சைக்கிக் டெரைனால அதோட எக்ஸ்பேண்டிங் ஃபோர்ஸ் மற்றும் ட்ரிபிள் ஆக்சல் உதவி மூலமாக ஆஷோட சர்ஃபெச்சர்டு மற்றும் ஆஷோட மெகா லுக்காரியுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா மிஸ்டர் ரைமோ பொக்கேமானை யூஸ் பண்ணி பேட்டில் ஃபீல்டை அவரோட கண்ட்ரோலுக்கு வச்சிருந்திருப்பார். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது லியான் அவரோட ஃபோர்த் பொக்கேமானை சூஸ் பண்ணது என்னன்னா சூடோ லெஜெண்டரி பொக்கேமானான டிராகபல்ட். இது வந்து கம்ப்ளீட்லி டிராகன் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமானோட மூவ்ஸை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா இந்த டிராகபல்ட் வந்து மெகா லுக்காரியோ, டிராகன் நைட், டிராகோ விஷ் மாதிரியான பொக்கேமான்ஸ் அகேன்ஸ்டாக பயங்கரமாகவே வந்து பேட்டில் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைக் தண்டர் போல்ட் மற்றும் ஃப்ளேம் த்ரோ உதவி மூலமாக ஆஷோட ரொம்ப ஸ்ட்ராங் பொக்கேமானான மெகா லுக்காரியுமே வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ லுக்காரியோட இந்த டிராகபல்ட்டோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ மூவ்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து லியான் அவரோட ஃபிஃப்த் பொக்கேமான கேலர் ஸ்டார்டர்ஸில் ஒன்னான ரிலபூமை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான்.
இந்த பொக்கேமானோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ ஆல்ரெடி ரிலபுமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆலன் அகேன்ஸ்டாமே பேட்டில் பண்ணியிருக்கு, அதே மாதிரி டயன்த் அகேன்ஸ்டாமே பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த ரிலபுமோட ஃபோர்ஸோட உதவி மூலமாக லைக் ஆஷோட டிராகனைட் மற்றும் அவரோட சர்ஃபெச்சர் இந்த 2 பொக்கேமானுமே அது வந்து டிஃபீட் பண்ணியிருக்கும். ஸோ இதனால நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா ரிலபுமோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியே பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனலி நம்ம லியானோட 6th பொக்கேமான் அவரோட பார்ட்னரான கேண்டோ ஸ்டார்டரில் வரக்கூடிய சாரிசார்ட். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இன்ஃபேக்ட் லைக் நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா அவரோட டைனமேக்ஸ் பேட் உதவி மூலமாக இந்த பொக்கேமானை வந்து ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணியிருப்பார். லைக் அது மட்டும் இல்லாமல் மற்ற கேலர் ஸ்டார்டர்ஸில் வரக்கூடிய சைண்டரேஸ் மற்றும் ரிலபும் இந்த பொக்கேமான்ஸாலையுமே வந்து பார்த்தோம்னா ஜிகண்டாமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ண முடியும். பட் இந்த சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா சாரிசார்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் பேட்டிலே வந்து பார்த்துருப்போம். லைக் லான்ஸ் அகேன்ஸ்டா, ரைஹான், அதே மாதிரி ஆலன் மற்றும் டயந்தா. இதுக்கு அகேன்ஸ்டா சாரிசார்டோட பவருமே நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி ஜிகண்டாமேக்ஸ் சாரிசார்டோட பவருமே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அப்பேற்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான போக்கேமான் தான் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம லியானோட இந்த சாரிசார்ட். இது பயங்கரமாகவே வந்து பேட்டில் பண்ணியிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம லியானோட 6 பொக்கேமான்ஸுமே 6 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து பேட்டில் பண்ணது. லைக் சிம்பிளாக சொல்ல போனோம்னா சைண்டரேஸ் வந்து பார்த்தோம்னா எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்டிலியான் வந்து டாட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், மிஸ்டர் ரைம் வந்து பார்த்தோம்னா பேட்டில் ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், டிராகபல்ட் வந்து பார்த்தோம்னா மூவ்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ரிலபும் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான மூவ்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் சாரிசார்டே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான். லியான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைனராக இருக்கிறதுக்கான மேஜரான ரீசனே வந்து பார்த்தோம்னா அவரோட சாரிசார்ட் தான். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம லியானோட சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா பீகாச்சு அகேன்ஸ்டாக பயங்கரமாக வந்து பேட்டில் பண்ணியிருக்கோம். பீகாச்சு என்ன ட்ரை பண்ணாலுமே சாரிசார்டை நெருங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ ஆல் தான் கைஸ், லைக் நம்ம லியானோட இந்த 6 டிஃப்ரெண்ட்டான பொக்கேமான்ஸுமே 6 டிஃப்ரெண்ட்டான பேட்டில் ஸ்டைல்ஸை வந்து பயன்படுத்திட்டு இருந்தது. அப்பேற்பட்ட இந்த 6 பொக்கேமான்ஸுமே நம்ம ஆஷ் எப்படி அவரோட 6 பொக்கேமான்ஸை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணாருன்ற வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.